வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஹார்ட் அட்டாக், நாளைக்கு ஸ்ட்ரோக். இந்த பயம் ஏன் எல்லாருக்கும் வருது தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ள ஓடுற இரத்த குழாய்கள் மெதுவா அடைக்கப்பட்டுச்சுன்னா ரத்த ஓட்டம் ஓடுறது குறைய ஆரம்பிச்சிடும். இதனால ரத்த அழுத்தம், சர்க்கரை, கொலஸ்ட்ரால் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஆனா பாட்டி காலத்திலேயே ஒரு எளிமையான மருந்து இருக்குது. அது நம்மளுடைய நரம்புகளை மெதுவா சுத்தம் செய்யும், ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறோம், இதயத்தை பாதுகாக்க செய்யும். இன்னைக்கு அந்த ரகசிய ரெசிபியை தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதை எப்படி தயாரிக்கணும், அதை எத்தனை நாளைக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற முழுமையான விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல சொல்ல போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஆரோக்கியத்தை பல மடங்கு அள்ளித்தரும். தமனினா என்ன? இதயத்துல இருந்து ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை உடல் முழுக்க எடுத்து செல்லும். அதுதான் இரத்த குழாய்கள். இதுல கொலஸ்ட்ரால், கொழுப்பு, நச்சுக்கள், சர்க்கரை பாதிப்பு லேசா ஆரம்பிச்சா இரத்த ஓட்டம் மெதுவாக ஆரம்பிச்சிடும், இரத்த அழுத்தம் உயர ஆரம்பிச்சிடும், மாரடைப்பு அபாயம் வர ஆரம்பிக்கும், கால்கள்ல வலி ஏற்படும், மயக்கம் ஏற்படும். தமனிகளில் ஏற்படக்கூடிய அந்த பிளாக்கேஜ் சிம்டம்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கவனிங்க. அடிக்கடி தலை சுற்றுதல், மார்பு இறுக்கமாகவே இருக்கிறது, கால்களில் சுளுக்கு மாதிரியான ஒரு வலி ஏற்படுறது, குளிர்ந்த கைகள், குளிர்ந்த கால்கள், சீக்கிரமாகவே மூச்சு வாங்குறது, உடல் சோர்வாகிறது, இது எல்லாமே ஆரம்பத்திலேயே சரி பண்ணிட்டா பெரிய பிரச்சனைகள் வராது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸை கவனிச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நம்மளுக்கு கார்லிக் தான் ஃபஸ்ட்டு தேவைப்படும். அதாவது பூண்டு தான் நம்மளுடைய முதன்மையான மருந்தாக இருக்குது. ரெண்டாவது எலுமிச்சை பழம், மூன்றாவது கறி மசாலா பட்டை, இங்கிலீஷில் சின்னமான் அப்படின்னு சொல்லுவோம். நான்காவது தேன் தாங்க. இதில் எந்த ஒரு கெமிக்கல் மெடிசனும் இல்லை. இது எல்லாமே 100% இயற்கையான உணவுகள் தான். ஸோ இதை நீங்கள் எடுக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாது. பூண்டு நாம் ஏன் இதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பூண்டு இயற்கையாகவே ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது, பேடு கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது, அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சி வெளியில் தள்ளிடும், அந்த தமனியில் இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே மெதுவாக கரைய ஆரம்பிச்சிடும், பிளட் தின்னர் போல் இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது பயன்படுது. நீங்கள் ஒரு நாளைக்கு 1 இல்லைனா 2 பூண்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மாரடைப்பு அபாயம். ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னா எலுமிச்சை பழம் தாங்க. எலுமிச்சை பழம் என்ன நன்மையை கொடுக்குதுன்னா, அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது தமனிகளுக்கு ஒரு நெகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி அங்கே ஏற்படக்கூடிய அந்த கொழுப்புகள் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை பழம் பயன்படுது. அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கும் பயன்படுது. ரத்த குழாய்களை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம்னா அதுக்கு எலுமிச்சை பழம் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னா, அதுதாங்க லவங்கப்பட்டை. இது கறி மசாலா பாக்கெட்டில் இருக்கும். அதுதான் இந்த லவங்கப்பட்டை. இதை இங்கிலீஷில் சின்னமன் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய நன்மைகள் என்னென்னா, இது ரத்தத்தை நல்லா சீராக்கிறதுக்கு உதவி பண்ணுது, ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது, பேடு கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே அது வெளியேற்றதுக்கு குறைக்கிறதுக்கு இந்த பட்டைகள் பயன்படுது, ஹார்ட் ரிதமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ இது நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிறது நம்மளுடைய முழு உடம்புமே நல்லா வேலை செய்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இயங்குறதுக்கு நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா, அதுதாங்க தேன். இது ரொம்ப சுத்தமான நாட்டு தேனாக இருக்கணும். இது நேச்சுரலாகவே ஆன்டிபயாட்டிக் தன்மையை கொண்டது, அதே மாதிரி இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் தன்மை கொண்டது, வலி வீக்கம் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணுற தன்மை தேனுக்கு இருக்குது. பிளட் வெசல்ஸை ஹீல் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது, இம்யூனிட் பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த தேன் உதவி பண்ணுது. சுகருக்கு பதிலாக ஹனி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிறந்தது. ஸோ நீங்கள் சர்க்கரையோ வெல்லமோ இதை எதுவுமே எப்படி நம்ம இந்த குடிநீரை நம்ம வீட்டில் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா,
பூண்டு வந்து 3லேருந்து 4 பல்லு பூண்டை எடுத்துக்கிறேங்க. அதை நல்லா நசுக்கி வச்சுக்கிறேங்க. ஒரு எலுமிச்சை பழம் வந்து எடுத்துக்கிறேங்க. அது சாறா எடுத்துக்கிறேங்க. லவங்கப்பட்டையை வந்து பவுடராக நம்மளுக்கு வேணும். ஸோ பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. தேன் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேங்க. இது எப்படி செய்யலாம்ங்கிறத இப்போ பார்த்துடலாம். பூண்டை வந்து நசுக்கிட்டு 10 நிமிஷம் வந்து வச்சுக்கிறேங்க. அது கூட எலுமிச்சை சாறை வந்து சேருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அந்த சின்னமன் பட்டை பவுடர் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்துட்டு நன்றாக கலக்கவும். கலக்கிட்டு கண்ணாடி பாட்டிலில் வந்து சேமித்து வச்சுக்கிறேங்க. எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் தினமுமே நம்ம இப்போ சேகரித்து வச்சு பாட்டிலில் வச்சுருக்கோம்ல, அதில் இருந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு 1/2 கப்பு நல்லா வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கிறேங்க. அதாவது சுடு தண்ணீர் எடுத்துட்டு அந்த 2 டேபிள் ஸ்பூனை அந்த தண்ணியில் நல்லா கலக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. குடித்ததுக்கு பிறகு 30லேருந்து 40 நிமிடத்துக்கு பிறகு தான் நீங்கள் எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடணும். அது வரைக்கும் எதையுமே சாப்பிடாதீங்க. அப்போ தான் உங்கள் உடலுக்கு அது மருந்தாக வேலை செய்யும். நீங்கள் எத்தனை நாட்கள் எடுக்கலாம்ங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் இல்லைன்னா 30 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும். அது எடுத்ததுக்கு பிறகு 7 நாள் கேப் விட்டுட்டு திருப்பியும் நீங்கள் 21 நாள் இல்லைன்னா 30 நாட்கள் எடுக்கலாம். மறுபடியும் ஒரு 7 நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 21 நாட்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 3 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். உங்களுடைய இரத்த அழுத்தம் வந்து கண்ட்ரோலில் இருக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கொலஸ்ட்ரால் எல்லாமே சூப்பராக குறைஞ்சிருக்கும். உங்களுடைய ஹார்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். உங்களுடைய இதயம் இரும்பு போல பலமாயிரும், வலுவாயிரும். ஸோ இனிமே உங்களுக்கு இதயம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதை எடுக்கும் பொழுது யாரெல்லாம் கவனிக்க வேண்டும் அப்படின்னா, பிளட் தின்னர் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, சர்ஜரிக்கு போகிறவங்க, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க, உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆலோசனை கேட்டுட்டு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மருந்து சாப்பிட்ட உடனே எத்தனை நாளுக்குள்ள உங்களுக்கு உடல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னா 3 நாளுக்குள்ள இது மிராக்கல் பண்ணாது. ஸோ நீங்கள் 3 நாளில் சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்காதீங்க. இது நல்ல ஸ்லோவாக தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். ஆனால் 10 நாளில் நீங்கள் ரொம்ப லைட்டாக உணர ஆரம்பிப்பீங்க. உங்கள் உடலில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் 10 நாளில் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 21 நாட்களில் எனர்ஜி நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு மாதத்தில் நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து செய்யும் பொழுது தான் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. நண்பர்களே, உங்களுடைய இரத்த குழாய்கள் தான் உங்கள் வாழ்க்கையோடைய ஹைவே. அதை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.